ஹாய் ஆல். நிறைய பேர் லோன், இஎம்ஐ, கடனில் மாட்டிட்டு சிக்கி தவிச்சிட்ருக்காங்க. என்கிட்ட பல பேர் கிளாஸ்க்கு வந்தவங்களாகட்டும், கவுன்சிலிங் வந்தவங்களாகட்டும், நிறைய லட்சங்களில் கடன் மேம். நான் எப்படி இதை அடைக்கிறதுனே தெரில, தற்கொலை பண்ணிக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை வாங்கும்போது என்ன அவ்வளோ பார்த்துட்டீங்க அப்படின்னும்போது நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. அப்போ பேங்க் தான் ரெடியாக இருக்குது. ஸோ எல்லா இடங்கள்லையும் நமக்காக கொடுக்குறாங்களேன்னு நினச்சி, அவங்க கஷ்டத்துக்காக நினச்சி அவங்க வாங்கி அதில் இன்னும் சிக்கி சின்னாபனமாகி அதுக்குள்ளேயே மூழ்கி அதுலேருந்து மீளவே முடியாமல் இப்போது குடும்பம் கூட நடத்த முடியாமல் சிக்கி தவிக்கிறது 80% மக்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என்கிட்ட வந்த ஒரு சகோதரி. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு 7 லோன் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய வருமானத்தை விட ஒரு 3 மடங்கு அவங்க லோன் மட்டுமே, இஎம்ஐ மட்டுமே கட்டணும். பட் எல்லா சைடும் லாக்டு. சொந்தக்காரங்க சொல்லவே வேணாம், யாரும் பெருசாக ஹெல்ப் பண்ணல. பேங்க்கில் அப்படியுமா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் வளர்த்துருக்காங்க. ஸோ நிறைய கடன்களை மாட்டிக்கிட்டாங்க. அதில் மூழ்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வெளில வருதுன்னு தெரியாமல் சிக்கி முடிச்சிட்ருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு லோன், எஜுகேஷன் லோன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இழுக்கடிச்சு அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப மாதம் இழுக்கடிச்சிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ப்ராசஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப சின்ன விஷயமா நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலி கடனில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அந்த கடன் ஒரு தடவையும் மாதம் அவங்க நின்று ஃபேஸ் பண்ணும்போது தான் அவ்வளோ வலிக்கும். வீட்டில் நிற்கிறதும் இல்லை கால் பண்ணி பேசுகிறதும் அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த வலியும் வருத்தமும் தெரியும். ஆக்சுவலி இவங்க ஏஎல்பி சம்பத் அவர்களுடைய வீடியோவும் பார்த்துருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கடன் லோனு இந்த மாதிரிலாம் அடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஓரை அவ்வளோ சிறந்த ஒரு விஷயங்க. அதாவது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அந்த மதியான நேரத்தில் 1:15 கரெக்டாக 1:15 தான் ஷார்ப்பாக உங்களுக்கு லோன் அடையணும் அப்படின்னா எந்த எக்ஸ்கியூஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் அந்த 1:15க்கு கரெக்டாக யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ, இல்லை எந்த பேங்க்குக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அந்த பேங்க்கு பேர் இல்லை அந்த பர்சனுடைய நேமை ஒரு ஒயிட் கலர் ஆஃபீஸ் கவர்னு ஒரு ஒயிட் கலர் இருக்கும் இல்லையா, அதில் பிங்க் கலர் பெனில் அவங்க பேரை எழுதி அந்த கவருக்குள்ளே உங்களால் எவ்வளோ முடியும், ஒரு 10 ரூபானா கூட ஓகே தான், 100 ரூபா 10 ரூபா எதுனாலும், அது லட்சங்களில் கடனாக இருந்தால் கூட அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், ரெடி பண்ணிட்டேன் அமௌண்ட்டை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் அந்த கவருக்குள்ளே போட்டு வைங்க. இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் அடைக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை செவ்வாய் ஓரையில் ஒரு தடவையும் நீங்கள் செய்ய அது முழுசாக அந்த லோன் அடையுமா, வருஷக்கணக்கில் நமக்கு இவ்வளோதானா வாழ்க்கையில் இதுலேயே சிக்கி தவிச்சு நம்ம குடும்பத்தோடு இப்படியே முடிஞ்சிருவோமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் டவுட்டில் இருப்பீங்க. அவங்கெல்லாம் முழு மனசோட செஞ்சு பாருங்கள் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. அதே மாதிரி இவங்க அதையும் ட்ரை பண்ணிவிட்டு என் கிளாஸ்லேயும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் 4 to 5க்குள்ளே நீங்கள் வேண்டுறது கை மேலே பலன் கிடைக்கும். அது இன்னும் கிடைக்கல அப்படின்னா ஆன் ப்ராசஸில் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு எனக்கு இன்னும் கிடைக்கலையேன்னு பாதி வழியில் ஓடி வந்துடுறது தான் நிறைய பேரோட பண்ணக்கூடிய தப்பே. இப்போ 3/4 கிணறு தாண்டி இருப்பீங்க, இதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு பாதியில் ஓடி வந்தவங்க தான் நிறைய பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில். ஸோ அந்த நம்பிக்கைன்றது இல்லாமல் போயிடுது. அதனால் நீங்கள் பாதி ப்ராசஸ் நல்லா பண்ணியிருப்பீங்க, அதுக்கு மேலே பலன் இல்லாததுக்கு நீங்கள் தான் காரணம். அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். கவரில் அப்படி பேர் வச்சுட்டு 100 ரூபா போட்டு வச்சுட்டா லோன் தானாக அடைஞ்சிருமான்ற ஏடாகூடமாக சில பேர் கேட்பீங்க. தயவுசெய்து அந்த ஏடாகூடமாக நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறவங்களுக்கு பதில் இருக்காது. கண்டிப்பாக நடக்காது. யார் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அவங்க கைமேலன் பலன் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்க அதுலேருந்து மீட்பாங்க. நிறைய அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸும் நான் பார்த்துருக்கேன். அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ வலியில் இருப்பீங்க, வேதனையில் இருப்பீங்கன்னு தெரியும். ஏதோ ஒன்றுத்துலையாவது நம்ம தப்பிச்சு வந்துட மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருக்க மைண்டு அவங்களுக்காக தான் நான் இதை ஃபாலோ பண்ணேன், அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ அந்த சிஸ்டர்ஸ் அவங்க வாயால் சொல்லக்கூடிய அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்களே கேளுங்க, எவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறாங்க அப்படின்றத கேளுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் இந்த ஒரு விஷயம் கூட நீங்கள் ஆட் பண்ணி சொல்லுங்கள். பிகாஸ் இது ரொம்ப பெரிய அதிசயம். நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப்பில் ஏஎல்பி சம்பத் சார் அவர் சொன்னார், செவ்வாய் உரையில் 1:15க்கு நமக்கு யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ ஒரு ஒயிட் கவரில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் பைசா வச்சு நம்ம யார் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களோட பேரெல்லாம் பிங்க் கலர் பெனில் எழுத சொல்லியிருந்தாரு.
நானும் நினச்சேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, எனக்கு ஆக்டிவ்ல 7 லோன் இருந்தது. என்னுடைய சேலரிய விட அதிகமா எனக்கு லோன் வந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாதுன்ற ஒரு இதில தான் வந்து சம்பத் சாரோட வீடியோ பார்க்க நேர்ந்தது. அப்ப அந்த வீடியோ பார்த்தா, அதுக்கப்புறமா உங்க வீடியோ பார்த்தேன். அவரு சொன்ன மாதிரியே நான் வந்து கரெக்ட்டா நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறமா உங்களோட கிளாஸ வந்து நான் அட்டெண்ட் பண்ணேன். ஒப்பனோ எழுதினேன். டெய்லி அந்த பைசா வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நிஜமாவே அது ஒரு மிராக்கிள் தான்ப்பா. அந்த அந்த பரிகாரமும் ப்ளஸ் இதுவும் செஞ்சதுக்கப்புறமா எனக்கு பேங்க்லேருந்து என் பொண்ணோட எஜுகேஷன் லோன் சேங்க்ஷன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ இந்த லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட்டும் கடவுளா பார்த்து அது கண்டிப்பா நான் சொல்வேன். அது வந்து யூனிவர்ஸோட ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஏன்னா எல்லா சைட்லயுமே டைட்டு. எதுக்காக எனக்கு ஆக்டிவ்ல 7 லோன் வந்ததுன்னா, நமக்கு தான் தெரியும் நம்மள சுத்தி எவ்வளோ சொந்தக்காரங்க இருந்தாலும், நம்மகிட்ட நம்ம போய் கேட்டா யாரும் தரமாட்டாங்க. அந்த நேரத்துல நம்ம இந்த மாரி அப்ளிகேஷன்ல தான் போய் நான் லோன வாங்கி ஃபுல்லா லாக் ஆயிட்டேன். என்ன பண்றது எனக்கு தெரியல. என் பொண்ணு படிக்கணும், லேப்டாப் வாங்கணும். ஒண்ணும் புரியல. ஃபைனலா போய் இருந்தப்போ அவங்க தான் வந்து நமக்கு தந்தாங்க. ஸோ 7 லோனு சேலரிய விட உங்ககிட்ட கூட நான் சொன்னேன். நான் பாதியா அடைக்கட்டுமாப்பா? அப்படின்னு நான் கூட உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்களும் ஓகே சொன்னீங்க. பட் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ்மா. உனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் அந்த அட்டெண்ட் பண்ண கொஞ்ச நாள்னாலும் பட் எனக்கு வந்து அது பெரிய என்னுடைய வாழ்க்கையில வந்து பெரிய மாற்றம். அது வந்து ரொம்ப பெரிய மாற்றம். வந்து இப்போ நான் எல்லா லோனையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் நிஜமாவே இப்போ ஃப்ரீ ஆக போறேன். நான் என்னடா வாழ்க்கையில பண்ண போறேன்? எல்லா டெக்னிக்ஸும் நமக்கு தெரியும். பட் அதை பண்ணலாமா, இது பண்ணலாம், எல்லாமே ஒரு ஆஃப் மைண்டடோடவே பண்ணிடுவேன். இது நடக்குமா நடக்காதான்னு. பட் இந்த விஷயத்த காலையில எழுந்து பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையில நிறைய மாற்றம். ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா இருங்க, வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஹீலிங் ஹோப்னப்போ ஹீலிங் கிளாஸ் வேணும், இல்லைனா பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், இல்லை மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும், இல்லை டைரக்ட் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்காவது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.